மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மாப்பிள அப்படி நில்லுங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்துச்சு இவ உள்ள வரக்கூடாது. எதனால அப்புறம் பேசிக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல மாப்பிள, நான் என் பொண்ணோட உரிமையை விட்டு கொடுக்கறதா இல்ல. இவ உள்ள வரவே கூடாது. வெண்பா, நீ வெளியில போய் விளையாடு. ஓன் சொன்ன. மல்லி, நீ உள்ள போ. மாப்பிள, எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன நடந்தாலும் சகிச்சிட்டு போற மலுமட்டை மாதிரி தெரியுதா? சொல்லிட்டே இருக்க, நீங்க பட்ட உள்ள போன்னு சொல்றீங்க. இப்ப எதுக்கு மல்லிய உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன மாப்பிள தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா? இந்நேரம் கழுத்துல தாலி ஏறி சுமங்கலியா இருக்க வேண்டிய என் பொண்ணு இப்ப வெறும் கழுத்தா உட்கார்ந்து இருக்கா. அதுக்கு யார் காரணம்? நீங்க பாதியிலே சேர்த்துக்கிட்ட இவ தானே காரணம். வார்த்தையை கவனமா பேசணும். மல்லி நான் சேர்த்துக்கிட்டவ கிடையாது, என் பொண்டாட்டி. தாலி கட்டி வாழ்றவன். ஓ, அவ தாலி கட்டி வாழ்றவனா? அப்ப என் அக்கா யாரு மாமா? எந்த சம்பந்தமும் இல்லாம சும்மா வந்து ஒட்டிட்டு இருக்கவளா? இல்ல எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம இங்க வந்திருக்காளா? ஏய் நிஷா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்க இருந்து ரேணுகாவை யாரும் வெளியில போட்டு சொல்லல. மல்லி வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லதாங்க செய்வேன். இவ கொஞ்ச நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்கேன் என் பொண்ணுக்கு. இவளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரையும் நான் அக்கா தங்கச்சின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவ வேஷம் போட்டிருக்காங்க. எங்களை நம்ப வச்சு இவ மோசம் பண்ணிட்டா. இவ்வளவு நாள் பண்ணது போதாதுன்னு மொத்தமா எங்களெல்லாம் ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டா. இனி ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு இருக்கிற இடத்துல இவளை வச்சிருக்க முடியாதுங்க. நடந்த விஷயத்துக்கும் மல்லிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாங்க, அங்க நடந்த விஷயம் எல்லாம் அவங்க அண்ணன் பண்ணது. அவங்க அண்ணன் பண்ண தப்புக்கு மல்லி எப்படி பொறுப்பாவா? எங்களெல்லாம் பார்த்தா ஊர்கார மாதிரி தெரியுதா? கேட்கிறவன் கேனா இருந்தா கேப்பையில நெய் வடின்னு சொல்லுவாங்களாம். அந்த கதையோட இருக்கு நீங்க சொல்றது. இவ முன்னாடி வருவாளா, இவ பின்னாடியே இவ அண்ணன் மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வருவானா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவானா. ஆனா கேட்டா ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லையா. இதெல்லாம் நாங்க நம்பணுமா? சொல்லுங்க, நாங்க நம்பணுமா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. நான் கல்யாணத்தை நிறுத்த எந்த வேலையும் பண்ணல. என் அண்ணன் அப்படி பண்ணதும் எனக்கு தெரியாது. ஏய் நிறுத்துறி. என்னைக்கு ரேணுகாக்கு கொஞ்சம் புத்தி சரியாச்சோ அன்னையில இருந்து நீ அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த தானே பாத்துட்டு இருக்க. இப்ப என்னமா புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? ராஜி, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க பேசாதீங்க. ஏய், இந்த கல்யாணம் நின்னு போனதால ரேணுகா வீட்டு மானம் மட்டும் இல்ல, எங்க குடும்ப மானமும் தான் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. என்னமோ சம்பந்தம் இல்லாத விஷயம்ன்ற. இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாதவதான் நீ. நீ ஒருத்தி தான். ஆனா நீ என்ன சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்றியா? இந்த பார், அந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அதே நேரத்துல நீ அவளை சம்பந்தம் இல்லாதவன் சொல்லாத. அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு இல்லாத சம்பந்தம் வேற யாருக்குமே இல்ல. உங்க குடும்ப பிரச்சனையை அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப என் அக்காக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? என் அக்கா கல்யாணத்தை நிறுத்தி அசிங்கப்படுத்திருக்காளே அந்த மல்லி, அதுக்கு என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? ஏய் நிஷா, ஃபூல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் 100 தடவை சொல்லிட்டேன். அங்க கல்யாணத்தை நிறுத்துறது மல்லி கிடையாது, அவளோட அண்ணன் அண்ணன் அண்ணன். அப்ப நான் போய் இவ அண்ணனை வெட்டி போட்டுறவா? என்ன யாரும் எதுவும் கேட்க கூடாது. சொல்லுங்க மாப்பிள, நான் வெட்டி போட்டுறவா? சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தான் சம்பந்தம் இல்லையே, நான் போய் வெட்டி போட்டுறவா? சொல்லுங்க. ஏங்க, சும்மா இந்த வெட்டி வீரப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பிராக்டிகலா பேசுங்க. இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு எனக்கே வேதனையான விஷயம் தான். ரேணுகா கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டேன் தான். அதுக்காக தான் எல்லா கல்யாண வேலையிலும் கூட இருந்தேன். ஏன்னா என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல. எனக்கு என் வாழ்க்கையில மல்லிகை என்னடோ ரேணுகாவுக்கு என்னடோன்னு தெளிவா இருக்கு. நான் ரெண்டு பேரையும் பாரபட்சமா நினைக்கல. மல்லி தான் முக்கியம், ரேணுகா முக்கியம் இல்ல. ரேணுகா தான் முக்கியம், மல்லி முக்கியம் இல்ல. அது மாதிரியும் நினைக்கல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி அவ அண்ணனுக்கு இல்லாம இருந்திருக்கு.
தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணும்னு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாரு அவ்வளவுதான். அதுக்காக போய் வெட்டிட முடியுமா? கொஞ்சம் அறிவோட பேசுங்க. இனி இந்த குடும்பம் எனக்குமே ஒண்ணு சேர வேண்டாமா? அதுக்காக ஒவ்வொரு தடவை என் குடும்பம் தான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? என் புள்ள முகத்தை பாரியா, இந்த வயசுலயே குழந்தை மாதிரி இருக்கா. இவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு யாருக்காவது மனசு வருமா? இவளோட கல்யாணத்தை நிறுத்திட்டாலே பாவி பாவி. இன்னொரு தடவை யாரும் மல்லிய குறை சொல்லாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். அப்படி என்ன மாமா அவ பெரிய ஓவியம்? அவள சொன்னா அப்படியே துடிச்சிடுறீங்க. அப்படியே ரத்தம்ல கொதிக்குது உங்களுக்கு. இந்த 4-5 மாசத்துல என் அக்காவை அவ எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருப்பா. அப்ப எங்களுக்கு எப்படி துடிக்கணும்? எங்களுக்கு எப்படி கொதிக்கணும்? நிஷா ஒரு நிமிஷம். சார், நீங்க எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவ நினைச்சா, அவ சாதிச்சிட்டா. நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு முதல்ல விஷயத்தை பேசி முடிங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. மாப்பிள, என் பொண்ணு ரேணுகா உங்க பொண்டாட்டியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இது என்ன கேள்வி? அவ என் பொண்டாட்டி தான். நீங்க சொல்றது உண்மைன்னா இனி இந்த வீட்ல என் பொண்ணு மட்டும் தான் இருக்கணும், இந்த மல்லி இருக்க கூடாது. என்னங்க பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ரேணுகா வர்றதுக்கு முன்னாடியே நான் மல்லி கழுத்துல தாலி கட்டி இருக்கேன். மல்லி எப்படி அனுப்ப முடியும்? அதுக்கு முன்னாடி அக்கா கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? அப்ப சூழ்நிலை வேற. மல்லி கழுத்துல தாலி கட்டின சூழ்நிலை வேற. இங்க பாருங்க, நான் 2 பேர்ல யாரையும் விட்டு கொடுக்க போறது இல்ல. 2 பேருமே இந்த வீட்ல என் கூட இருக்க போறாங்க. அவங்க உங்க மனசுல இருக்கிற வன்மம் வக்கரத்தெல்லாம் இங்க யாரும் காட்ட வேண்டாம். இல்ல மாப்பிள, இந்த வளகளோ குலகளோ பேச்சுல எனக்கு சம்மதமே இல்ல. என் பொண்ணு இருக்கிற இந்த வீட்ல இந்த மல்லி இருக்கவே கூடாதுங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா? சம்மதமே இல்ல. அப்ப இவ இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்க மாட்டாங்க. ரேணுகா, நீ கிளம்புமா. என்னைக்கு மாப்பிள்ளைக்கு நீ முக்கியம்னு தோணுதோ அன்னைக்கு வந்து ஒரு கூட்டிட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல இருமா. சார் சார் சார், நீங்க எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? இது ரேணுகாவோட சொந்தமான வாழ்க்கை. அவ எதுக்கு விட்டுட்டு போனோம்? நீ சொல்றமா, மாப்பிள்ளைக்கு அந்த மனசு இல்லையே. இவரு ரேணுகா தான் எனக்கு முக்கியம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. 2 பேரும் என் வாழ்க்கையில முக்கியம்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியலையா? அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் நான் இழக்க தயாரா இல்லைன்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? அதெல்லாம் சரி வராது மாப்பிள்ள. என் பொண்ணு கோடீஸ்வரி. இவன் எவ்வளோ ரோட்ல திரிகிற மாதிரி இவளை அண்டி வாழணும்னு அவசியம் இல்லைங்க. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தன்மானம் இருக்கு. இந்த வீட்டுல என்னைக்கு என் பொண்ணு மட்டும் இருக்க முடியுமோ அன்னைக்கு நான் என் பொண்ணை இங்க அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் அவன் என் வீட்டிலே இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். பாமா, ஐயோ, கிளம்புமா. முதல்ல கிளம்புமா. மாப்பிள்ளைக்கு என்னைக்கு மனசாட்சி உறுத்துதோ அன்னைக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டும். கிளம்புமா. நிசா, கிளம்புமா. என்னங்க நீங்க? மாமா போ. பார், இப்படியே வாழ்ந்தலான மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அது வரைக்கும் தான் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த எல்லையை மீறி போச்சுன்னு வையி, எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும். முடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. நேத்து ராத்திரிலாம் எனக்கு பொட்டு தூக்கம் வரல. மல்லி ஒரு பக்கம் தூக்கம் வராம புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. அவ விசும்பி அழுகிறது எனக்கு கேட்டுச்சு. எப்படி என்னால தூங்க முடியும்? நானும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஒரு அண்ணனா ஒன்னும் பண்ண முடியாம இருக்கமேன்னு மனசெல்லாம் வலி. இப்பதான் மனசுல புயல் ஊஞ்ச மாதிரி இருக்கு. நான் மட்டும் தூங்கவா செஞ்சேன்? நானும் ராத்திரி எல்லாம் நம்ம கொலசாமி வெட்டுடையாளத்தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வெட்டுடையால் தான் நேரா மகளிர் ஆணைய அதிகாரி ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.